வணக்கம் மக்களே, இன்றைக்கு முதலாம் பராந்தக சோழர் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். முதலாம் பராந்தகன் பரகேசரி பட்டத்துடன் கிபி 907 அரசு கட்டில் ஏறினார். இவருடைய இயற்பெயர் வீரநாராயணன். இவர் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் பகைவர்களுடன் போர் செய்து சோழ நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். முதலாம் பராந்தகன் சேரர்களோடும் கொடும்பாளூர் வேளிர்களோடு பெரும் நட்போடு இருந்தார். கங்க மன்னர்களோடும் நட்போடு இருந்த பராந்தகன் பிற்காலத்தில் பெரும் போரை அவர்களுடனே சந்திக்கிறார். முதலாம் பராந்தக சோழராட்சி வந்த பொழுது சோழநாடு வடக்கில் மைசூர் பீடபூமி வரையும், தெற்கே காவிரி வரையிலான பகுதியும், மேற்கு கடற்கரையோரமாக ஒரு பகுதியும், சென்னை காலத்தி வரையிலும் பரவியிருந்தது. கிபி 910 பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து ராசசிம்ம பாண்டியரை வென்று மதுரை கொண்ட பரகேசரி என்னும் பட்டத்தினை பெற்றார். பாண்டிய மன்னன் இலங்கை வேந்தனாம் 5ஆம் காசிப்பனியிடம் அடைக்கலம் புகுந்தார். ஈழப்படையின் துணையுடன் மறுமுறையும் முதலாம் பராந்தகனுடன் வெள்ளூரில் போரிட்டு தோல்வியடைந்து மறுபடியும் இலங்கைக்கு தப்பி சென்றார். ஈழ நாட்டில் பாண்டியர் அடைக்கலமாக வைத்து சென்ற மன்னர் மணிமுடியினை கவர வேண்டி முதலாம் பராந்தகன் ஈழப்படையெடுத்து மேற்கொண்டார். ஈழ நாட்டின் வடபகுதி சோழ அரசுடன் இணைக்கப்பட்ட போதிலும் பராந்தகரால் முடியை கவர முடியவில்லை. இவ்வெற்றியின் அறிகுறியாக முதலாம் பராந்தகன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி வர்மன் என்னும் விருதினை பெற்றார். சோழ மண்டலத்தையும் பாண்டிய மண்டலத்தையும் ஆண்டதால் இவர் இருமுடி சோழன் என்னும் பட்டத்தினை பெற்றார். மதுரையை வென்றதால் மதுராந்தகன் என்றும், சிங்களவேந்தனை வென்றதால் சிங்களாந்தகன் என்றும் பெயர்களை பெற்றார். முதல் பராந்தகரின் நம்பிக்கையுடைய நண்பனும் அவர் ஆளுகைக்கு உட்பட்டவருமான கங்க மன்னன் 2ஆம் பிருதி விபதி மரணமடைந்தார். இதுவே கங்க நாட்டிலிருந்து பராந்தகருக்கு பிற்காலத்தில் பல தொல்லைகள் ஏற்பட தொடக்கமாக இருந்தது. ராட்டிரகூட மன்னனாகிய 2ஆம் கிருட்டின தேவன் தன் மகள் இளங்கோப்பிச்சியை முதலாம் ஆதித்த சோழருக்கு மனம் செய்து கொடுத்தமையால் சோழரும் ராட்டிரகூடரும் நெருங்கிய உறவினால் பிணிக்கப்பட்டிருந்தனர். பின் ராட்டிரகூட மன்னன் 2ஆம் கிருட்டின தேவனுடைய பேரனின் மகன் 4ஆம் கோவிந்தனுக்கு முதலாம் பராந்தகன் தன் மகள் வீரமாதேவியை மனம் செய்து கொடுத்தார். ராட்டிரகூட மன்னனாய் முடிசூடி அரசு செலுத்திய 4ஆம் கோவிந்தன் அரசு முறை பிறழ்ந்து அரசாளவே அரசாங்க அலுவலர்களும் குறுநில மன்னர்களும் பொதுமக்களும் வெறுக்கக்கூடிய நிலை ஒன்று ஏற்பட்டது. அக்காலத்தில் உள்நாட்டில் குழப்பமும் கலங்கமும் உண்டாயின. இவ்வறிய வாய்ப்பினை பயன்படுத்தி 4ஆம் கோவிந்தனின் சிறிய தந்தை மகன் 3ஆம் கிருட்டின தேவன் இவனை அரசு கட்டினின்றும் ஓட்டிவிட்டார். அரசிழந்த 4ஆம் கோவிந்தன் தன் தேவியோடு தஞ்சைக்கு, அதாவது தன் மாமனார் வீட்டிற்கு வந்து தங்கியிருந்தார். இதன் காரணமாக 3ஆம் கிருட்டின தேவனுக்கும் முதலாம் பராந்தகருக்கும் பெரும் பகை மூண்டது. பராந்தக சோழர் தன் மருமகன் மீண்டும் அரசுரிமை பெறும் பொருட்டு கிபி 939 ஆண்டிறுதியில் ராட்டிரகூட நாட்டில் பெரும் போர் நிகழ்த்தியும் தோல்வியுறவே 3ஆம் கிருட்டின தேவன் பராந்தகனுக்கு பெரும் பகைவனானார். இப்போரில் கங்க நாட்டு மன்னனும் 3ஆம் கிருட்டின தேவனின் தமக்கை கணவனுமான பூதகன் என்பான் பெரும் படையுடன் சென்று 3ஆம் கிருட்டின தேவனுக்கு பேருதவி புரிந்தார். பின் சினந்தனியாத 3ஆம் கிருட்டின தேவன் 10 ஆண்டு காலம் தன் படைகளை பெருக்கி வந்து கிபி 949 தக்கோலம் என்னும் இடத்தில் அரக்கோணத்திற்கு கிழக்கே 6 கல் தொலைவில் உள்ளது. பராந்தகரது பெரும் படையுடன் பெரும் போர் செய்து வெற்றி கொண்டு தொண்டை நாட்டின் சில பகுதிகளை தன்னாட்சியின் கீழ் கொணர்ந்தார். இப்போரிலும் 3ஆம் கிருட்டின தேவனுக்கு பெரும் படையுடன் சென்று கங்க மன்னன் பூதகன் உதவி புரிந்தார். சோழர் படையை நடத்தி சென்றவர் பராந்தகன் மகன் ராசாதித்தன் ஆவார். இவர் யானையின் மீதிருந்து போரிடும் போது பூதகனால் எய்யப்பட்ட அம்பு ஒன்று இவரை கொன்றதால் யானை மீது துஞ்சிய தேவன் என அழைக்கப்பெற்றார். முதலாம் பராந்தகர் சிவனேய செல்வனாயிருந்து திருவிடை மருதூர், திருவாடுதுறை ஆகிய ஊர்களில் இருந்த சிவன் கோயில்களை கற்றளியாக மாற்றினார். தில்லை பொன்னம்பலத்தை பொன்வேய்ந்து கோதிலா தேரல் குனிக்கும் திருமன்றம் காதலால் பொன்வேய்ந்த காவலன் என்று ஒட்டக்கூத்தரால் பாடப்பட்டார். இவர் தலை சிறந்த ஆட்சியாளர் என்பதை உத்திரமேரூர் கல்வெட்டால் அறியலாம். சோழ சிகாமணி, சூர சிகாமணி, சமரகேசரி, விக்ரமசிங்கன், குஞ்சரமல்லன், பண்டித வத்சலன் என பல விருது பெயர்களை பெற்றிருந்தார். கிபி 953 சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் இறந்தார். வடக்கே காலத்தியிலும் தெற்கே சுசீந்திரம் வரையும் மேற்கே கருவூருக்கு அருகில் சோமூரில் இவரின் சாசனங்கள் கிடைப்பதால் இவர் காலத்தில் சோழ பேரரசு பறந்து விரிந்ததாக நம்மால் அறிய முடிகிறது. தமிழர் புகழ் ஓங்க, தமிழர் வரலாறு போற்றுவோம்.
தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர் வாழ்வியல். நன்றி.